வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். காரைக்குடியில் தமிழக மக்கள் மன்றம் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் சார்பாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நடைபெறவுள்ள திருச்சி இடைத்தேர்தலில் சகாயம் IAS அவர்களை தமிழக வெற்றிக்கழக வேட்பாளராக களமிறக்க தமிழக மக்கள் மன்றம் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய மக்கள் மன்ற தலைவர் சாமி ராசகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ் நிலத்தையும் தமிழ் மொழியையும் அளித்து தமிழ்நாட்டு இளைஞர்களை மதுவிற்கு அடிமையாக்கி சீர்குலைத்த திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழகத்தை மீட்டெடுத்த தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும், ஓட்டு போடுவதற்கு எந்தவித பணமும் வாங்காமல் நேர்வழியில் வாக்களித்த தமிழக மக்களுக்கும் மக்கள் மன்றம் மற்றும் தமிழ் தேசிய இயக்கங்கள் சார்பில் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக பொது வாழ்வில் நேர்மையுடன் பணியாற்ற சகாயம் IAS அவர்களை அரசியலுக்கு வரவேண்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டங்கள் நடத்தினோம். அதற்கான நேரம் இப்பொழுது அமைந்துள்ளதாக எண்ணுகிறோம். எனவே நேர்மைக்கும் திறமைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் சகாயம் IAS அவர்களை தவேக சார்பில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற செய்து தங்கள் நல்லாட்சிக்கு உறுதுணையாக அவரின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் மிகவும் பயன்படும் என்று கூறினார். எங்கள் மன்றம் சார்பாக பெண்கள் பாதுகாப்பு மற்றும் மது ஒழிப்பு, கஞ்சா போதை பொருளுக்கு எதிரான சட்ட திருத்தத்தினை கொண்டு வர வேண்டும். தென் மாவட்டங்கள் விவசாய வளர்ச்சி பெற அங்குள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுதல், காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி தமிழகத்தை விவசாயத்தில் முன்னிறுத்துதல், கனிம வள சுரண்டல்களை தடுத்தல், அரசு பணியாளர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உடனடியாக புதிய பணியாளர்களை நியமனம் செய்தல் போன்ற கோரிக்கைகளை முதன்மைப்படுத்தி நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் மக்கள் மன்றம் மற்றும் தமிழ் தேசிய இயக்கங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார். நிகழ்ச்சியில் மக்கள் மன்ற செயலாளர் வழக்கறிஞர் பிரகாசம், காந்திய மக்கள் இயக்கத்தை சேர்ந்த அருளானந்தம், தமிழர் விடுதலை கட்சியினை சேர்ந்த தமிழ் கார்த்தி, மஞ்சு விரட்டு பாதுகாப்பு இயக்கம் ஆறுமுகம் சேதுராமன், தமிழர் பண்பாட்டு இயக்கம் மீரான், பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் பத்மா மற்றும் பல்வேறு இயக்க தோழர்கள் இதில் கலந்து கொண்டனர்.